இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற அனைவருமே இயேசுனுடைய தாய், இயேசுனுடைய தந்தை, இயேசுனுடைய சகோதரர்கள், இயேசுனுடைய சகோதரிகள், இயேசுனுடைய நண்பர்கள் ஆக முடியும். ஆம், அன்புமிகு இறை மக்களே, இது ஒரு உன்னதமான இறைச்செய்தி. மார்க் 3ஆம் அதிகாரம் 31 முதல் 35 மிக குறுகிய நற்செய்தி தான். இந்த குறுகிய நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் விரிவான நற்செய்தியை நமக்கு வழங்குகின்றார். நாம் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு சொந்த பிள்ளையாக அல்லது சொந்த தாயாக, தந்தையாக, மகனாக, மகளாக, சகோதரனாக, சகோதரியாக, நண்பனாக மாற முடியும், வாழ முடியும் என்ற ஒரு வாய்ப்பை அன்னை மரியாள் வழியாக நமக்கு ஏற்படுத்தி தருகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கூட்டம் அதிகமாக இருக்கிறது. அன்னை மரியாளும் சீடர்களும் சகோதரர்களும் வெளியில் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது உன்னுடைய தாயும் சகோதரர்களும் வெளியில் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி கொடுத்த பிறகு இயேசு கேட்கிறார், யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரர்கள்? அவர் இயேசு எப்பொழுதுமே கேள்வி கேட்கிறார் என்றால் பதிலும் அவரை கூறுவார். அந்த பதிலை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். யார் என் தாய், யார் என் சகோதரர் என்ற கேள்வியை கேட்டுவிட்டு பதில் அவரே கூறுகின்றார். யாரெல்லாம் என்னுடைய தந்தையினுடைய திருவுளத்தை ஏற்று நடக்கிறார்களோ, சித்தத்தின்படி நடக்கிறார்களோ, சித்தத்தை தனது வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிறார்களோ, நடக்கின்ற அனைத்தும் ஆண்டவருடைய சித்தம் என்று பணிந்து என் தாய் அன்னை மரியாளை போல ஆகட்டும் என்று தாட்சியோடு ஏற்றுக்கொள்கிறார்களோ, என்னுடைய அன்பு சீடர்கள் ஆகட்டும் என்று தாட்சியோடு ஏற்றுக்கொண்டு தன்னுடைய உயிரையே எனக்காக கையளித்தார்களோ, அவ்வாறு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற வல்லமையிலும், வேதனையிலும், சோதனையிலும், தனிமையிலும், எல்லா சூழலிலும் ஆண்டவருடைய சித்தத்தை உணர்ந்து கொண்டு அதன்படி நாம் நடக்கும்பொழுது நிச்சயம் நாமும் கடவுளுடைய அன்பு தாயாக, தந்தையாக, மகனாக, மகளாக, நண்பனாக, தோழனாக, தோழியாக, சகோதரனாக, சகோதரியாக வாழக்கூடிய ஆசிரியையும் அருளையும் பெறுகின்றோம். அந்த ஆசீர்வாதத்தை நேரத்தில் இறைஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் இன்றைய இறைச்செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் ஆன்ம சுகத்தை தந்து நீங்கள் நினைக்கின்ற எல்லா காரியங்களும் வெற்றியடை செய்வாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி.